இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங். தாத்தா தாத்தா, என்ன சத்தத்தை காணோம்? உள்ள இருக்கீங்களா? அம்மா நிலா, வெளியில யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு, போய் பாரு யாருன்னு. சரிங்க தாத்தா, அந்த போய் பார்க்குறேன். தாத்தா தாத்தா, கொஞ்சம் வெளியில வாங்க. இதோ வர்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த வர்றேன். நீயா வீட்டை கண்டுபிடிச்சு இங்கேயும் வந்துட்டியா? நீங்க எப்படி இங்க? நான் எப்படி இங்கேயா? இது எங்க தாத்தா வீடு. நீ எங்க வந்த அதை சொல்லு. நிலா, அங்க என்னம்மா சத்தம்? யார் வந்திருக்கா? இரு, நான் வர்றேன். அடடே அர்ஜுனா, வாப்பா வா. தாத்தா எப்படி இருக்கீங்க? மெடிக்கல் போனேன். உங்களுக்கு இந்த மாசம் மெடிசனை வாங்கிட்டு வந்துட்டேன். அதான் கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். சரி சரி, கொண்டா. உள்ள வாப்பா, உள்ள வந்துட்டு போ. தாத்தா, இவனை போய் உள்ள கூப்பிடுறீங்க? பரவாயில்ல தாத்தா, நான் கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அர்ஜுன், இரு, உள்ள வந்து காபி சாப்பிட்டு தான் போகணும். தாத்தா, உங்களுக்கு இவனை பத்தி தெரியாது. நேற்று நான் ஊர்ல இருந்து வந்தப்ப பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு என்கிட்ட கொஞ்சம் வம்பு பண்ணிட்டான். ஐயோ தாத்தா, நான் ஒன்றும் வம்பு பண்ணல. கீழே விழ போனாங்க, பிடிச்சிட்டேன். அம்மா நிலா, உனக்கு இப்போ அர்ஜுனை பற்றி ஒன்றும் தெரியலை, அதனால தான் இப்படி பேசுகிற. நீங்கள் எல்லாம் என்னை இப்படி தனியாக விட்டுட்டு சென்னையில் போய் செட்டில் ஆயிட்டீங்க. இங்கே ஒத்தையில் என்னை யார் பார்த்துக்கிறான்னு நினைக்கிற? இந்த தம்பி இல்லைன்னா என்னை யார் பார்த்துப்பா சொல்லு? என்ன தாத்தா சொல்றீங்க? ஆமாம்மா, இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளையே பார்க்க முடியாது. இந்த ஊரில் இருக்கிற எல்லா வயசானவங்களுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாப்புல தம்பி. இந்த ஊரில் இருக்கிற எல்லா வயசானவங்களுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாப்புல தம்பி. நீ நினைக்கிற மாதிரி இவன் சாதாரண விவசாயி கிடையாது. டிகிரி முடித்து சிட்டியில் வேலை பார்த்துட்டு அங்கே இருக்க பிடிக்காமல் அவங்க அப்பா பார்த்த விவசாயமே பிடிக்குதுன்னு அந்த வேலையே ஆசையாக செய்கிறான். என்ன டிகிரி முடிச்சிருக்காரா? நான் தான் இவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சரி வாமா, சாப்பிட்டு போய் தூங்கி ரெஸ்ட் எடு. நாளைக்கு வேலையா இவரை பார்த்து சாரி கேட்கணும். ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? என்னடா சொல்லு. தாத்தா இருக்கார்ல, அவருக்கு மெடிசனை வாங்கி கொடுத்துட்டு இப்பதான் வந்தேன். சொல்லு. என்னது, தாத்தாவுக்கு மெடிசன் வாங்கி கொடுத்தையா? அவரை ஒத்தையில் போட்டு அவங்க ஃபேமிலிலாம் சென்னையில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. உனக்கு எதுக்குடா இந்த வேண்டாத வேலை? ஏய், என்னடா பேசுற? வயசானவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும்டா. பண்ணுடா பண்ணு, நல்ல ஹெல்ப் பண்ணு. உங்கள் சேவை நாட்டுக்கு தேவை. என்ன ஆளை விடு. சரிடா, இப்ப எது கூப்பிட்ட?
தலையில் அடிபட்டிருந்ததுல இப்போ எப்படி இருக்கு, பெயின் குறைஞ்சிருக்கான்னு கேட்க தான் கூப்பிட்டேன். என்ன பேச்சு ஒரு மாதிரி டல்லாக இருக்கு, வலிக்குதாடா? வழியெல்லாம் ஒன்றும் இல்லை. வந்து தாத்தா வீட்டில் மெடிசன் கொடுக்க போனலடா, அங்கே அங்கே என்னடா ஆச்சு? அங்க தாத்தாவை கூப்பிட்டா அந்த பொண்ணு வந்து நிக்குதுடா. எந்த பொண்ணு? பஸ் ஸ்டாண்டில் அடி வாங்கினே அவளா? ம், ஆமா, மாங்காய் வடிச்சுன்னு என் மண்டையை உடைச்சல்ல, அவளே தான். அங்கே என்னடா பண்ணுறா? தாத்தாவோட பேத்தியாண்டா, லீவுக்கு வந்திருக்கலாம். அப்படியா? தாத்தாட்ட அவளை பற்றி சொல்லியிருக்கலாம்ல. சொல்லவே வேண்டாம், தாத்தா முன்னாடியே அவ என்னைய திட்ட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் என்னாச்சு? தெரியல, நான் மெடிசனை கொடுத்துட்டு நான் வந்துட்டேன்டா. சரி சரி, அவ ஊருக்கு போகிற வரைக்கும் நான் அந்த பக்கம் போயிடாத. வந்தேன், ஒத்த வாங்குவடா, வைடா போன, நாளைக்கு பார்க்கலாம். சரிடா சரி, நாளைக்கு பார்க்கலாம், வச்சிடுறேன். ஹலோ அம்மா, என்ன செய்றீங்க? எத்தனை நாள் கழிச்சு ஃபோன் பண்ணியிருக்க? ஊருக்கு போனதும் தாத்தா வீட்டுக்கு போயிட்டேன்னு ஒரு மெசேஜ் பண்ணேன், கால் பண்ணவே இல்லை. சாரிம்மா, கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். அப்படி என்னம்மா பிஸி ஆயிட்ட? ஃபோன் பண்ண கூட நேரம் இல்லையே, அவங்க தாத்தா வீட்டுக்கு போனதும் எங்களெல்லாம் மறந்துட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. சரி, உங்கள் தாத்தா எப்படி இருக்காங்க? தாத்தா நல்லா இருக்காங்கம்மா. ஆனால் என்ன கொஞ்சம் கோவமாக இருக்காரு. என்ன நிலா சொல்கிற? ஆமாம்மா, நம்மெல்லாம் தாத்தா கூட இல்லையாம், அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் வந்ததும் உங்களை பற்றி விசாரித்தார், அப்பாவை கேட்கவே இல்லை. அப்படியே நிலா, சூழ்நிலை நம்மளோட பிஸ்னஸ் எல்லாம் இங்கே தானே இருக்குது. அவங்கள இங்கே வாங்கன்னா அவங்களுக்கு இங்கே பிடிக்காதுங்காங்க. தாத்தாவுக்கு கிராமம்தான் பிடிச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. அடிக்கடி வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்கிறாருமா, சரிதானே? சரி நிலா, அப்பாட்ட பேசுகிறேன். சாப்பிட்டியா? என்ன செய்கிற? சாப்பிட்டேம்மா, ஜாலியாக இருக்கேன். இப்போ திவ்யா கூட கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு கால் பண்ணி பேசிட்டு கிளம்புறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா, ஜாக்கிரதையா இரு. ஒரே மழையாக இருக்குது, உடம்பு பார்த்துக்க, மழையில் நனைஞ்சிடாத. சரிம்மா, அப்பா தம்பி எல்லாம் நல்லா இருக்காங்களா? நீங்கள் உங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க. சரி நிலா, இங்கே எல்லாரும் நல்லா இருக்காங்க, வச்சிட்டுமா? ஓகே, பாய்மா.